ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ மற்றும் ஒரு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க சின்ன திரை பிரபலம், இன்னொருத்தவங்க வெள்ளித்திரை பிரபலம். ஸோ நம்ம பசங்க மூவியில் ரொம்பவே குட்டியாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஆக்டர் கிஷோர். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் பிரீத்தி குமார். இவங்க வந்து நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களாம் மேரேஜ் பண்ணியிருக்கிட்டாங்க. அந்த அப்டேட்மே அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். லவ் மேரேஜ் தான். ஸோ அவங்க ப்ரெக்னென்சியுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டைமில் வந்து என்னால் அனௌன்ஸ் அப்டேட் கொடுக்க முடியல. எடுத்து மட்டும் வச்சுருந்தேன், பட் நான் ஷேர் பண்ணல. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் தான் ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம கிஷோர் பொறுத்த வரைக்கும் மூவிஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க வந்து பசங்க மூவியில் ரொம்பவே ஃபேம் ஆனாங்க. அப்போ குட்டி பசங்களாக இருந்தாங்க. பிரீத்தி குமார் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. வானத்தை போல, பிரியமானவள், லக்ஷ்மி வந்தாச்சு, கேளடி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகான ஜோடியை தான் வந்து இந்த ஹாப்பியான நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபியூ டேஸ் பேக் வந்து அவங்களுக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு. அந்த அழகான ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அழகான கப்பலுக்கு நம்மளுடைய சர்வ மனமார்ந்த வாழ்த்துக்களையும் சொல்லலாம். இந்த ஒரு ஹாப்பியான ஜோனியை ஹாப்பியாக சேஃபாக என்ஜாய் பண்ணணும், நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். இவங்களுக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.